இன்னொரு விஷயம் கூட நான் நோட் பண்ணேன். அந்த இந்த டாஸ்க் அந்த மாவு டாஸ்க் புடிச்சிட்டே இருப்பாங்கல்ல. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சபரி தான் கட்டிப்பிடிக்க திருப்பி வருவான். நம்மால முந்திட்டு போயிட்டு உள்ளாட போயிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டா ஃபுல்லா இழுத்து கட்டிப்பிடிச்சிட்டு போவாப்ல. அது செம கியூட்டா இருக்கும். ஆக்சுவலி கம்ரு ஃபர்ஸ்ட் அழுதது அந்த வீட்ல பாரு கிட்ட உட்காந்துதான். ஆமா. ஃபர்ஸ்ட் இவ கண்ணீர்லாம் தொடச்சு விட்டுட்டு அப்பதான் அந்த துஷார் கூட இவளுக்கும் ஏதோ இது வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த ஆதிரை இஷ்யூ இல்ல, அப்ப மட்டும் தான் அழுவாருல்ல. அப்ப இவ மட்டும் தான் கூட நிப்பா. மத்த எல்லாருமே இது பண்ணோன்னே இவனை வந்து இவ அபியூஸா பேசினா அப்படி இப்படின்னு சொல்லி இவனை ஒதுக்கணும்னே இவ மட்டும் தான் கூட உட்காந்துருப்பா ஃபுல்லா. ஆக்சுவலா கம்ரு வந்து வீட்டுல அழுதது மொத்தமா 3 வாட்டி. ஒண்ணு அந்த ஆதிரை இஷ்யூ, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து அந்த காயின் டாஸ்க், கில்லர் காயின் டாஸ்க்ல போட்டு அமுக்கிடுவாங்கல்ல, அப்பவும் பாருதா கன்சோல் பண்ணுவா. அப்புறம் தேர்ட் டைம் அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் அவ்வளவுதான். கடந்து வந்து பாதையில அழுவானே. கடந்து வந்த பாதை அது ஓகே. இல்ல அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து இதுல வந்து கன்சோல் பண்ணிட்டே இருப்பாள்ல, அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கு அரோரா மேடம் வந்துருவாங்க நடுவுல. சபரி வருவோம். அரோரா எல்லாரும் சுத்தி இருப்பாங்க, ஆனா அரோரா தான் வந்து பக்கத்துல உட்கார்ந்து கன்சோல் பண்ற மாதிரி வருவா. சரி சரி. அந்த வாட்டர் டாஸ்க் கிட்ட போய் வெளியே உட்கார்ந்து வந்துட்டு இருப்பாங்கக்கா. வாட்டர் டாஸ்க் அழுதானா? ஆமா ஆமா, அப்பதான் அவங்க அம்மா சொல்லி வெளியே உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான். வெளியே அந்த சேர் போட்டு வந்துச்சு வந்து மார்னிங் ப்ரோ. அது வந்து அந்த லிவிங் ஹால்ல வந்து அழுவானே. ஒரு சேர் கொடுத்தாங்களா? அவனுக்கு தனியா ஒரு சேர் கொடுத்தாங்களா? கமுதினுக்கு ஒரு சேர் கொடுத்திருப்பாங்களா? இல்ல இல்ல, அம்மா ஞாபகம் வந்தது வந்து அந்த லிவிங் ஹால்ல திடீர்னு அழுக ஆரம்பிச்சிருவாரு. என்ன ஆச்சுன்னு வந்து சுபிக்ஷா எல்லாம் வந்து ரவுண்ட் பண்ணி கேட்டு இருப்பாங்க. இல்ல எனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சு, ரொம்ப அழுக போகுது. அரோரா வந்து இதுதான் சான்ஸ்னு வந்துருவா பக்கத்துல. இல்ல காலையில அழுதுருப்பான். வெளியே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும் போதுதான் சபரி போய் அவன்கிட்ட பேசுவான். அந்த கண்டினியூஷன் தான் லிவிங் ஹால்லயே நடந்ததா? ஆமா, நீங்க பாருங்க. இப்ப போயிட்டு எது பார்த்தாலும் கமுதுன்னு பாருவோம். இப்ப போயிட்டு எது பார்த்தாலும் கமுதுன்னு பாரு, சண்டை போடலாம் பார்த்தா ஏதோ லவ் ஃபைட் மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆக்சுவலா எபிசோட் எல்லாமே பார்க்கணும். ஆக்சுவலி போட்ட ஃபைட் எல்லாமே அவங்க போட்ட ஃபைட் எல்லாமே பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், எல்லாமே பொசசிவ்னஸ்ல, எல்லாமே ஒரு மாதிரி ஓவர் லவ்ல, விட்டுட்டு போயிருவானோங்கிற பயத்துல, அவன் விட்டுட்டு போயிருவானோங்கிற பயத்துல மட்டும் தான் நடந்திருக்குமே. அவங்க 2 பேருக்கும் சண்டை பாத்தீங்க 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத சண்டை. ஒரு சண்டை கூட இதை தூக்கிட்டு மேல போகணுங்கிற அளவு கூட இருந்திருக்காது. எல்லாமே பாருங்க பொசசிவ்னால சண்டை. அவையே அமித் கூட பேசுறான்னு சண்டை, அவன் சபரி கூட பேசுற சண்டை, இவன் அரோரா கூட பேசுற சண்டை, ஏன் நீ வியாழா கூட பேசுற சண்டை. இது வந்து சின்ன சின்னதா ரொம்ப கியூட்டா இருக்கும் உங்க சண்டை எல்லாம் பார்த்தாக்கா. நமக்கு கூட அவ பேசலன்ற இதுலதான் அவன் வந்து அவ்வளோ அஜிடேட் ஆவான். அவன் வந்து அந்த நம்ம 1 arm distance இதுல இருந்து நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அந்த இதுவே வரும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா வந்து கம்ருதீன் வே ஆஃப் ஷோயிங் லவ் வந்து இட்ஸ் லைக் பிசிக்கல் டச். நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் இது இருக்கும்ல டாக், அந்த டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. அந்த டாக் பாத்தீங்கன்னா அப்படியே கைக்குழியும் கால்குழியும் வந்து அது மாதிரி ரொம்ப ரொம்ப கடலியான ஒரு டாகா இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைப் அவன். அவங்க அம்மா வந்திருக்க டைம் அது ரொம்ப எவிடென்ட்டா தெரியும். அவங்க அம்மா வந்திருக்க டைம் இவன் பக்கத்துலயே உட்கார மாட்டான்ல. அந்த அவங்க அம்மா சோஃபால திவ்யா கிட்ட அங்க பேசிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த பக்கம் உட்காந்து இவன் போய் உட்காந்துட்டு அவளையே பாத்துட்டு இருப்பா. அவ கண்ண காட்டுவா, ஏ அம்மா இருக்காங்க அம்மா இருக்காங்க. இல்ல அதுக்காக சொல்ல மாட்டா. திவ்யா வந்து அவன் வந்து அப்போ வந்து அரோரா பத்தி பேசிட்டு இருப்பான். லைக் அரோரா இருந்தாலும் பரவாயில்ல, இது பாரோ நம்ப அரோராவை நம்பாதன்னு போத்துன்னு சொல்லிட்டு போயிருப்பார்ல. எங்க தலைக்கெல்லாம் எவ்வளவு தில்லுங்க. அவங்க அம்மா பக்கத்துல இருக்க போதே உட்காந்து இவரு அவரோட லிப்ஸ்டிக் ஏதோ ஸ்மட்ஜ் ஆயிடுச்சு அழிச்சு விட்டுட்டு இருப்பாரு. பக்கத்துல இருக்கும்போது தொடச்சு விடுவான், அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அவன் ரொம்ப கேஷுவலா இருப்பான். அவன் ரொம்ப கேஷுவலா இருப்பான். எப்படி இருப்பாங்களோ அப்படியேதான் இருந்தாங்க. என்ன கை புடிச்சிட்டே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா இருக்காங்க கை புடிச்சிட்டே அலையல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அதுல அவன் முகம் அவ்வளவு சோகமா இருக்கும், பாக்கவே பாவமா இருக்கும். அவனுக்கு ஏதோ ஒரே நிமிஷம். ஆக்சுவலா வந்து அவங்க அம்மா இருக்க போது ரொம்ப பக்கத்திலேயே இருக்க முடியாது இல்ல இவனால. அதனாலதான் வந்து அந்த நைட் வந்து ஐ மிஸ் யூவே அந்த சீனே நடக்கும்ல. ஆமா ஆமா. ஆக்சுவலா அவன் வே ஆஃப் லவ் அதுதான். அவன் ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸ். ஆக்சுவலா அமித் ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருந்தாரு அவர் இன்டர்வியூல. கழுவிலாம் ஊத்தி இருப்பாரு ஃபுல்லா. ஊத்திட்டு
எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ரொம்ப சின்சியரா இருந்தாங்க. ஒரு தடவ வந்து கம்ரு அவங்க அம்மாக்காக அழுதுட்டு இருந்தா நைட்டு. நான் இங்க பாத்திரம் வெளக்கிட்டு இருந்தேன். அவ கைய புடிச்சுட்டு 1 மணி நேரம் பேசாமலே உட்கார்ந்துட்டு இருந்தா. அப்ப எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. என்னடா இவ்ளோ ஜென்யூனா இருக்கா அவன்கிட்ட அப்டின்ட்டு. யோ இல்ல இத நீ ஆக்சுவலா அமித்துக்கு வந்து இவங்க இது பிடிக்கும் தான். எங்க அவருக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுச்சுன்னா வந்து ஏன்னா பாரு கிட்ட அவங்க கமருதீன் கேட்பாரு. வைஃபோட இன்ஃப்ளூயன்ஸ் பாரு கிட்ட தாங்க அமித் அவருக்கு. ஒரு வாட்டி கேட்பாங்கல்ல. வந்து நீங்க எதுவும் தப்பா எல்லாம் பிஹேவ் பண்ணிரலன்னு ஒரு வாட்டி கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்லன்னு வந்து பாரு சொல்லுவா. அதுக்கப்புறம் தான் வெளியில வந்து இந்த டாக் பர்க் பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா போயிடும். நம்மகிட்ட இப்படி மறைச்சிட்டாங்களேன்னு. அதெல்லாம் ஓப்பனாவாக்கா சொல்ல முடியும். அதெல்லாம் அவருக்கே தெரிய வேணாமா? ஆமா அது அவருக்கே புரியணும். இத போய் ஓப்பனாவா சொல்ல முடியும்? இது ஆக்சுவலா அவங்க 2 பேருமே அவன் கில்ட்லாம் அவனுக்கு அவன் வந்து ஜாலியா தான் இருப்பான். இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு இருப்பான். அவ தான் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்க்கு அப்புறம் ஒரு கில்ட் ஆகி அழுவா. ஐயோ நான் இது பண்ணிட்டேனே, ஐயோ நான் இது பண்ணிட்டேனேன்னு அழுவா. இவன் கூலா சொல்லுவான். நம்ம தான் வெளில போய் கல்யாணம் பண்ணிட்டு போறோம்லன்னு. அவனுக்கு அத பத்தி எத பத்தியும் இல்ல. அவன் தான் சொன்னான்ல எப்போ இந்த இந்த 5வது வாரமோ 6வது வாரமோ சொன்னான்னு பாத்தியா, லவ் நான் பேச ஆரம்பிச்சா ரேஷன் கார்டுல ஏத்துறதுக்கு தான் பேசவே ஆரம்பிப்பேன்ட்டு. அப்படியா சொன்னா? ஆமா. அவன் ஃப்ரெண்ட் வந்து பேசிட்டு போவான். ஃப்ரெண்டே சொல்லிருப்பான், நீ என்னடா உட்காந்துட்டு கேம் விளையாட வரேன்னு சொல்லிட்டு. அவங்க அக்கா வந்து சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சு அடுத்த செகண்டே ஒரு ஹக்கு குடுக்குறியான்னு. நீ யாருடா ஐயா? நீ யாரு சாமி? நீ இவ்வளவு தைரியம்? எனக்கு அந்த ஹக்கு கேட்கும் போது கூட சிரிப்பா இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், அந்த ஸ்டெப்ஸ் அங்கங்க நின்னு பாப்பா அவங்க அம்மா எந்த டைரக்ஷன்ல இருந்து தெரியுறாங்களா தெரியலையான்ட்டு அந்த கிச்சன் ஏரியா ஒவ்வொரு ஏரியா நின்னு பாப்பான். பாத்துட்டு அந்த ஸ்டெப்ஸ் பக்கத்துல அவங்க அம்மா தெரிய மாட்டாங்க. ஓகேவா, எட்டி பார்த்து தெரிய மாட்டாங்க. அப்பதான் பாரு ஓடிமா திருவண்ணே அது குழந்தைங்க கேட்கும் பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. போத்தன் ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் நான் யோசிக்கிறேன். இல்ல போத்தன் கிட்ட வந்து ஒண்ணு சொல்லுவான் தெரியுமா, என்னடா பண்றது கேமரா இல்லன்னு மறந்து நாங்க 2 பேரும் வாழ்ந்துட்டோம் அப்படின்வா. எனக்கு என்னடா வாழ்ந்துட்டோம்னு சொல்றாங்க அப்படின்னு இருக்கும். போத்தன் திரும்ப என்னடா சொல்ற, இல்ல நாங்க 2 பேரும் வாழ்ந்துட்டோம் மட்டும். நான் என்னடா சொல்றேன். அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. இவன் 2 தடவை சொல்ல ஆமா மச்சான் கேமரா மறந்து நான் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா, என்னடா வாழ்ந்தீங்க உள்ள. டாக் மட்டும் தானடா பார் பண்ணி என்ன ஓவர் இன்ஃபர்மேஷனா இருக்குடா. அமைதி பண்ணுங்கடா. கொஞ்சம் மாறிடும் ஆக்சுவலா. என்ன சொல்றது, இவன் கேமரா இருக்குன்னு நம்ம சொல்றோம், திரும்ப அந்த கேமரா முன்னாடி நாங்க வாழ்ந்துட்டோம்னு வேற பதிவு பண்றானேன்ட்டு. பாரு மூஞ்சும் ஒரு மாதிரி இருக்கும். இவன் கவலையப்பட ஆமா மச்சான் கேமரா இருக்குதே மறந்து வாழ்ந்துட்டோம் மச்சான் அப்படின்னுவான். இப்போ அந்த வீடியோ பார்த்தா சிரிச்சுட்டு இருப்பேன் கம்ருவ நினைச்சு. கம்ரு வந்து நிறைய இடத்துல வந்து அது ரொம்ப ஒரு ஜெனரலா பேசுறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த பாரு அழுதுட்டு இருப்பாள்ல அந்த ஈவினிங் கூட அந்த பர்பிள் கலர் ஆஃப் ஷோல்டர் ட்ரெஸ். ஆமா. அந்த இடத்துல கூட இது என்ன தப்புன்னு அங்க பாரு ரொம்ப அழுதுட்டு இருப்பா. எனக்கு வந்து ஐயோ எங்க வீட்ல என்ன சொல்லுவாங்களோ, என்ன நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் நானு. அண்ணா ஸ்ட்ரிக்ட் ஓகேவா, அவங்க அண்ணா வந்தானா. ஆனா வந்து இவர் வந்து ஜெனரலா இல்ல எனக்கு புரியல இதுல என்ன தப்பு இருக்கு, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்னு இவர் ஜெனரலா கேட்டுட்டு இருப்பாரு. பாரு ஒரு மாதிரி லுக் விடுவா. இல்ல கேப்பாடே எப்படிடா நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க. பாருலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச பழுவும் போது கொஞ்சம் யோசிச்சேன். ஏன்னா அவங்க வீட்டுல இவ்வளவு தைரியமா மீடியால விட்டாங்க. அவ ரொம்ப போல்டா क्वेश्चंस கேப்பா. அவ்வளவு விடுறவங்க வந்து லவ் பண்ணதுக்கு விட மாட்டாங்க. ஒரு கில்ட் கான்ஷியஸ் இருக்கும்ல, நம்ம அறியாம சில பண்ணிட்டோம்னா அப்புறம் ரியலைஸ் பண்ணும்போது நம்மள அறியாம ஐயோ நம்ம கொஞ்சம் கான்ஷியஸா இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு பயம் வரல. அதுதான் அவங்க 2 பேருமே எப்படி தெரியுமாடா, அந்த அவங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான். இல்ல பாருக்கு இன்னொரு பயம் என்னன்னா வந்து அவ சொல்லிட்டே இருப்பா. லாஸ்டா வந்து என்ன ஆனாலும் வந்து கேர்ள்ஸ ஈஸியா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்கடா. அதுதான் எனக்கு பயம், வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம இது சொசைட்டி அப்படி பாத்தீங்கன்னா அவ அதெல்லாம் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னுமே அவ கமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ பாசிட்டிவா தலைவின்னு இருந்தாலும் கொஞ்சம் கீழே வாங்கலாம். இதெல்லாம் அவ யூஸ் பண்ண வேர்ட்ஸ் அந்த டாக் பார்க்கு இதெல்லாம் வச்சு அவள ரொம்ப இதாதான் பேசிட்டு ஈவன் இன்னைக்கு நான் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கூட வருதுடா. இன்னைக்கு கூட என் கமெண்ட் செக்ஷன் அதை தாண்டா பேசிட்டு இருந்தான். நான் தான் கேட்டேன், டே அவன் ஆள் கூட அவ இருந்தா உனக்கு என்னடா பிரச்சனை, அவன் என்ன வேற யார் கூட அவ ஆள் கூட தானடா இருந்தா, அவ ஆள் கூட இன்டிமேட்டா இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை, அவ ஆள் கூட இருப்பா என்ன வேணா இருப்பா, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு நீ பேசுற, அவ எப்படி இருக்க கூடாதுன்ட்டு. ஸ்க்ரால் டவுன் பண்ணி நெகட்டிவ் கமெண்ட் படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்குமா என்ன?
இல்ல அவங்க அதெல்லாம் எனக்கு கண்டு கூட தெரிஞ்சு அன்னைக்கு வந்து கம்ரு அந்த கேள்வி கேட்டது, இவங்க காதலிக்கன்னு இது 2மே இந்த கொஸ்டின்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி, இதுக்கு ஆமா நாங்க சேர்ந்து தான் இருக்கோம். நாங்க இப்படிதான் இருக்கோம். அந்த இன்டர்வியூ குடுத்தது எல்லாமே. ஏன்னா கமெண்ட்ஸ்ல திரும்ப திரும்ப வருதுன்னோன தான் அந்த இன்டர்வியூல அவங்க சேர்ந்து தான் இருக்காங்க. அந்த அவங்க அந்த பியூட்டிஷியன் சொல்லுவாங்க, ஆமா எல்லாமே அவங்களுக்குள்ள குட் கோயிங்கா இருக்கு. அவங்க ஒரு கியூட் கப்பிள் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க. ஆல் குட் அதெல்லாம் சொன்னது வந்து கமெண்ட்ஸ்ல அது வருதுன்னு தான் அவங்க சொல்லவே சொல்லியிருப்பா. அட்லீஸ்ட் இது அவாய்ட் ஆகும். நாங்க சேர்ந்து தான் இருக்கோம். அப்படின்றத நம்ம நாங்களா சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்றோம். என்ன ரியாக்ஷன் பார்த்துட்டு அடுத்து நம்ம ஃபேன்ஸ் மீட்ல பேசலான்றதுக்காக தான் அந்த இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் வந்தது எனக்கு தெரிஞ்சு. சோ இதுக்கப்புறம் அவங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல இதுக்கப்புறம். மேபி நாளைக்கு தான் அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எலன் சிஸ்டர் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க, நாளைக்கு போறவங்க வந்து தாலி வாங்கிட்டு போங்கப்பான்னு. நாங்க வாங்கிட்டு போவேன் தெய்வமே, அவனே ஏற்கனவே வாங்கிட்டு பாக்கெட்ல வச்சுதான் சுத்திட்டு இருக்கான். ஓகேங்களா? எங்க ஆளு ஓகே தலையை மட்டும் ஆட்ட எங்க ஆளு தலையை அது சொன்னீங்களே அது என்னமோ உண்மைதான். அவர் எப்ப கட்டலான்னு ரெடியா இருப்பாரு போலயே. தலையை மட்டும் ஆட்டட்டும். இல்ல நீங்க வாட்ச் குடுக்கறது பதிலா அதை கொடுத்துருக்கலாம். ஐயோ ஐயோ சொன்ன மாதிரி இதெல்லாம் எப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு போயிட்டு கட்டக்கூடிய அதுதான் மாலு. இல்ல நான் ஆல்ரெடி கட்டிட்டேன்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணுவா அப்படி பாரு கீழே ஏதோ விழுந்திருக்கு பாரு, கீழே ஏதோ தேடிட்டு இருக்க நேரத்துல கட்டி விட்டுட்டு முன்னுல பாரு சும்மா தாலிதான் கட்டினேன் அப்படின்ட்டு போயிடும். வந்து கமருதனை வந்து நிறைய கேர்ள்ஸுக்கு பிடிக்கிற இன்னொரு காரணம் வந்து இதுவா கூட இருக்கலாம். எப்படி இப்படி ஒரு பையன் லவ் பண்றான் அப்படின்னு ஒரு மாதிரி. அது 100% 200% லெவல் சான்ஸே இல்ல அதெல்லாம். அதுல வந்து பாரு பயங்கர கிஃப்டட். அவ இவ்வளவு நாள் அவ கல்யாணம் பண்ணாம வெயிட் பண்ணதுக்கு அவ்வளோ ஒரே ஒரு இஷ்யூ இந்த கோவம் தான். அத மட்டும் 2 பேரும் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டோம்னு பேசிட்டாங்கன்னா வேற லெவல். அது கூட பிரச்சனை இல்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவ கேட்பா, உனக்கு இந்த இதுல ரொம்ப பிடிச்ச ராணி யாரு அப்படின்னு கேட்பா. அந்த ராணி டாஸ்க்ல இன்னைக்கு நீதான் உன்னதான் அப்படின்னா நான் அப்பவே வந்து ஆக்சுவலா எஃப்ஜி சொல்வான் தெரியுமா, எந்த டாஸ்க் வச்சாலும் நீங்க 2 பேரும் லவ் பண்ற மாதிரியே வந்துருதுன்ட்டு. இது வந்து பார்வை கிரியேட் பண்ணிருக்க மாட்டா, இவன் கம்ரு தான் கிரியேட் பண்ணிருக்கான். ஏதாவது ஏன்னா எங்க விட்டுட்டு போயிருவாளுன்னு சொல்லிட்டு எல்லா டாஸ்க்லயும் வார்டன் டாஸ்க் முதற்கொண்டு எங்க விட்டு போயிருவாள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லிங்க் பண்ணி விட்டுருவான். ஏன்னா வேற யாரு கூடயும் அவன் ஜோடியே ஆயிடக்கூடாதுன்ட்டு எங்கெல்லாம் லிங்க் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் லிங்க் பண்ணி விட்டுருவா அவ பேரை. எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு என்னன்னா கமருதனுக்கு வந்து கோவம் வரும், நான் இல்லன்னு சொல்லல. அவன் ஹேங்கர் மேனேஜ்மெண்ட் மாடர்ன் டாஸ்க்ல என்ன பண்ணுவா? ஏங்க 2 பேருக்கும் ஒரே அளவு தான் கோவம் வரும். அவ சொன்ன மாதிரி அந்த இதுல உட்காந்து பேசிட்டு இருப்பான்ல, எனக்கு பயங்கரமா அடி விழுமோ அப்படின்னு கேட்பான்ல கானா கிட்ட. 2க்கும் கோவம் வரும், 2ம் அடிச்சுக்கும். ஆனா 2 பேராலயும் பேசிக்காம இருக்க முடியாது. அந்த விஷயம் தான்டா 2 பேர்ட்டையுமே இருக்கு. இவளுக்கு அவன் கூட பேசாம அவ அந்த கார் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சொல்லுவா, நான் ரொம்ப ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன்டா எப்ப நம்ம கேட்சப் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லுவா. நான் ஏய் நம்ம எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணிட்டு இல்ல அவ சாண்ட்ரா கிட்டே சொல்லுவா, நான் அவன் கிட்ட 2 டேஸா பேசாம இருந்ததே இல்ல. நான் சாண்ட்ரா இப்படி ஒரு முறைப்பா. இவங்க எல்லாரும் எப்படியாவது பேசாம இருந்துருவாங்கன்றது அவங்களோட மெயின் எய்ம். ஏன்னா கம்ருதனோட ஸ்ட்ரென்த்தே பாருதான். அது அவங்க எல்லாருக்குமே தெரியும். சோ ஃபர்ஸ்ட் கம்ருதன் விக்கெட்டை தூக்கணும்னா இந்த இஷ்யூ பெருசாகி பாரு விலகிட்டாலே. சபரி வந்து சொல்வான் தெரியுமா, இந்த மாதிரி கம்ரு வந்து அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கா, பாரு நல்லா கேட்டு விட்டுட்டு இருக்கா. உடனே சுபிக்ஷா சொல்லுவா, இல்ல அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகா. இல்ல எனக்கு தெரிஞ்சு சேர மாட்டாங்க, கம்ருவை கண்டிப்பா இது இங்க உள்ள வந்து பேசிட்டு இருப்பாங்க. சுபிக்ஷா வந்து தெரியும், சுபிக்ஷா வந்து பக்கத்து பெட்லயே இருந்தவள, அவங்க என்ன ராத்திரி பேசுவாங்க, எப்படி நடந்துப்பாங்க இருப்பா, பார்த்து திரும்பிப்பா. இவன் வந்து எங்க கவலைப்படுவான். அவங்க எல்லாரும் விடிஞ்சிருக்கும் போதே கவலைப்படாம இருந்தவங்க என்னங்க நீங்க புரியலையே. ஏன்னா நைட் ஆஃப் பண்ண போது கனவு இது கவலைப்படாதாரா? நீங்க அவன் விடிஞ்சிருக்கும் போது நீங்க இன்னைக்கு நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ்ல நடந்த சம்பவத்தை எல்லாம் எடுத்து கொலைக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அத பாருங்க, கட்டி புடிச்சிட்டு சுத்திட்டு இருக்குங்க. டேய் அது வீக் 2வது வரப்படுமோ போஸ்ட் அந்த ரெட் கலர் Dress தானே, ரெட் கலர். ஆமா நான் பாத்து டேய் என்னடா இது இருந்துச்சு. இது வந்து பரவாயில்ல. அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பாக்கும்போது நிறைய தடவை அந்த 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 குரூப்பா பேசுவாங்களே, எனக்கு கம்ருக்கு ரேட்டிங் கொடுத்ததுக்கு அடுத்ததுல இருந்து 2 பேரும் நிறைய இடத்துல ஒன்னாதான் இருக்காங்க. ஆமா ஆமா. அது ஓகே गाइस, வீட்ல சாப்பிட கூப்பிடுறாங்க. நாளைக்கு ஃபேன்ஸ் மீட் போயிட்டு வாங்க. அப்டேட் பண்ணுங்க. வேப்பர் ப்ரோ
கொஞ்சம் நிறைய டீடைல்ஸ் போடுங்க இதுல. ஷூர் சிஸ்டர், கண்டிப்பா ஓகே. லைவே போறேன் நாளைக்கு, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா 2 பேரும் மோஸ்ட்லி ட்வின்னிங்கா வருவாங்கன்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. பாப்போம். எப்பயும் நடக்கிறதாங்க, புதுசா இன்னைக்கே ஃபேன்ஸ் மீட் போஸ்டரே வந்து 2 பேரும் ஒரே கலர் தான். ஆமா, லைவ் வேண்டாம். போஸ்ட் கூட சேம் போஸ்ட் தான் பாருங்க. ரெட் கலர் தானே? ஆமா, ஒரே கேக்குதா? எனக்கு லைவ் வேணாம்னு தோணுது. அது அப்புறம் டிசைட் பண்ணலாம் சிஸ்டர், விடுங்க. அவங்க வசதி பொறுத்து அவங்க பண்ணுவாங்க. லைவ் வேணுமா வேணாமா அது கரெக்ட்டா சொல்லுங்க. ஆமா வேண்டாம். ஏன்னா அது தேவையில்லாம நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி நெகட்டிவ் சும்மா வீடியோ எடுத்தாலும் சும்மா போஸ்ட் போட்டா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்க முடியுமா? அது சொல்லுங்க. சரி ஓகே गाइस, நம்ம மீட் பண்ணுவோம் நாளைக்கு. ஓகே. நீங்க வரீங்களா? இல்லப்பா, நான் அதான் சொன்னேன்ல 3 days ஹாலிடே, மண்டே ஆபீஸ் ஹாலிடே. ஓகே 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 அம்மாலாம் வெளில பிளான் பண்ணிட்டாங்க. நான் அதான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். முன்னாடியே சொல்லியிருந்தா வந்திருப்பேன் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. அடுத்த தடவை எப்பமாவது மீட் பண்ணலாம். கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மள. ஷூர். கூப்பிடலாம், நம்ம போய் நின்னுடுவோம். அது வேற. நீங்களா என்னடா டேய், அதுக்கு தான் நாங்க முதல்லயே பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லாம அப்படினுவாங்க. சொல்லக்கூடிய ஆளுதாங்க. அதுவும் கம்ருல கன்ஃபார்மா எங்க இவள விட்டா போயிருவாளோன்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்து விடுற ஐடியால இருந்திருக்க மாட்டாரு. இவள தனியா நாளைக்கு எதிர்பாருங்க, மைபி இது கூட நடக்கலாம். ப்ரோ நாங்க தாலி வாங்கிட்டு வந்திருக்கோம் ப்ரோ அப்படினா தூக்கி போடுங்க ப்ரோ, உடனே கட்டிடுறேன் ப்ரோமா. சரி பாப்போம் நாளைக்கு எப்படி நம்ம எப்படிலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும் ஹோப்ஃபுல்லி. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவங்க 2 பேரோட ஃபேன் மீட் வந்து அவங்களோட பர்சனல் பத்தி நிறைய இல்லாம அவங்க ப்ரொஃபஷனல் பத்தி தான் நிறைய கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ வெப் சீரிஸ் சேர்ந்து பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாப்போம் நியூஸ் வருதான்ட்டு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸ் வரும். எல்லாரும் ஜாலியா இருங்க. திருப்பியும் போடுவோம். நெகட்டிவிட்டியும் வரும், அதையும் அடிச்சு தூக்குங்க. நாளைக்கு மிச்சத்தை பாத்துக்கலாம். நெகட்டிவிட்டி மகிமா சிஸ்டர், ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு, அக்செப்ட் பண்ணுங்களேன். யுவர் ஓப். என்னால பண்ண முடியல. எனக்கும் ஆக மாட்டேங்குது. வேப்பர் உங்களுக்கு ஆகுதா பாருங்களேன். ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாரு. யுவர் ஹோப் 3 நாள் காட்டுது எனக்கு. எனக்கு ஆக மாட்டேங்குது. யுவர் ஹோப் மேபி ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல 3 ஸ்லாட்ஸ் இருக்கு. அப்படியா? சரி ஓகே गाइस, பை. கீதா சிஸ்டர்ட்ட சொல்லிடுங்க, நிவிட்ட சொல்லிடுங்க. ஓகே பை, என்ஜாய் गाइस. பை. யாரா பேசணுமா? கீதா சிஸ்டர் மேல வாங்க. ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணுங்க சிஸ்டர். சாரி தெரியாம பண்ணிட்டேன். அப்புறம் என்ன கதை? நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? gift ஏதாவது வாங்கி வச்சிருக்கியா வேப்ப ப்ரோ? வாங்கியாச்சு சிஸ்டர். ஓகே ஓகே. ஏதாச்சும் பண்ணுங்கப்பா, gift மட்டும் விட்டுறாதீங்க. நாங்கலாம் பிளான் பண்ணிருக்கோம். கேக் பிளான் பண்ணுங்க, எல்லாம் சேர்ந்து பொக்கே பிளான் பண்ணிருக்கோம். ஓகே பாப்போம். வேப்பர் நீங்க பிரியங்கா லவ் லேக்கெல்லாம் சேர்ந்து போறீங்களா? ஆமா. அவந்திகாவை கூட்டுக்கோங்க. ஆமா அவங்களும் வராங்க. அவந்திகா வராங்க. மெசேஜ் பண்ண அவங்களுக்கு. ஓகே ஓகே. ஆக்சுவலி எல்லா மார்னிங் கம்ருதன் மத்தியானம் எல்லாருமே அங்கேயே ஹால்லே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு அங்கேயே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பேசாம காலைல 6 மணிக்கே போய் உட்காந்துடலாம்னு தோணுது. 20 கிலோமீட்டர். வேப்பர் எத்தனை மணிக்கு? காலைல 6 மணிக்கு. நீ போய் இடம் பிடிச்சு தம்பி. நாங்க 2 பேரும் வந்துடுறோம் தம்பி. நாங்க 3 பேரும் தான் போய் இடம் பிடிக்க போறோம்னு நினைக்கிறேன். ஆமா இப்ப பேசாம என்ன சொல்றேன், நிஜமா சொல்றேன், போயிடலாம் 6 மணிக்குனால எனக்கு ஓகே தான். ட்ரெஸ் மாட்டிட்டு போய் உட்காந்துட்டு அங்க இருந்து நம்ம கிளம்பிக்கலாம். நாங்க ரெடியா தான் இருக்கோம். நாளைக்கு சர்ப்ரைஸ் கெஸ்ட் யாரா இருக்குன்னு ஒரு கெஸ். நான் கெஸ் சொல்றேன். யாரும் அடிக்க மாட்டீங்களே? மாட்டேன். குடிகாரன். ஐயோ வாய்ப்பே இல்ல. நல்ல வேலை
அரோரான்னு சொல்லிருவியோன்னு பயந்துட்டு ஒரு நிமிஷம். அது எப்படி கூப்பிடுவாங்க? நாங்களே கல்லால அடிச்சு துரத்திட மாட்டோம். ஆமா 3 பேர் அதுக்கு தானே போறோம். இது போஸ்ட் வந்தானா என்ன ப்ரோ கட்டிங் போட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு. எனக்கு அன்பு கேங்ல இருந்து யாரும் வந்துடக்கூடாது. எஃப்ஜே வருவான்னு நினைக்கிறேன், பாப்போம். இல்ல எனக்கு என்னமோ யாரும் வரத விட வினோத் அண்ணா வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா அது அவர் ஏரியா தான், அவர் ஏரியா. மத்தபடி வேற யாரு வருவாங்க? வியானா வர வாய்ப்பு இருக்கு, பாருக்கோ இல்ல கம்ருக்கோ யாரோ ஒருத்தங்களுக்கு. வேற யாரும் வர மாதிரி எனக்கு தெரியல. அமித் வர வாய்ப்பு இருக்கு. அமித் வர வாய்ப்பு இருக்கு. வியானா வராது. அன்பு கேங் யாரும் வர மாட்டாங்க. பிரவீன் வருவாரோன்னு டவுட்டா இருக்கு. ஐயோ வேண்டாம். பிரவீன் வந்து கம்ருதனுக்கு வருவான்னு நினைக்கிறேன். யமதர்மன் வருவாரு. என்ன நினைச்சிருக்கீங்க? பாருக்கு வருவாரு. இல்ல அவர் சென்னையிலே இல்லன்னு சொன்னாங்க. ஆமா மதுரை இது மங்காத்தா ரிலீஸ் ஆயிருக்குல, அதுக்கு ஏதோ போயிருக்காரு நான் பார்த்தேன். ஓகே அப்போ அது கிடையாது. கலை வருவான்னு நினைக்கிறேன். கலையா? இல்ல அவனா வந்தானா? அவன லிஸ்ட்லயே சேர்க்கல நாங்க. சரி ஒரு ஹெல்ப் செய்யலாம். நம்ம ட்விட்டர் சைட்ல இருந்து வந்து எல்லாரும் ஒரு ரிட்டன் எப்படி சொல்றது, நோட் மாதிரி நீங்க உங்களோட நோட்ஸ்ல நீங்க டெக்ஸ்ட் பண்ணி கூட ஸ்கிரீன்ஷாட் அந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா கூட போதும். வில் கைண்ட் ஆஃப் கொலாப், என்ன சொல்றது, அவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு. உங்களுக்கு யாராச்சும் லெட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணும்னா கூட கொடுக்கலாங்கிறேன். ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா we would have done many things டா. இல்ல ட்ரை டு டேக் எதர் பிரிண்ட் அவுட்ஸ் ஆஃப் இட். இல்லனா வந்து நீங்க ஏதாவது கொலாஜ் ஏன்னா இவரு ஜான் வந்து ரிசீவ் பண்றாரு ஆல்ரெடி. இன்ஸ்டால இருந்தெல்லாம் நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க போல. சோ அவர் ரிசீவ் பண்றாரு, அவங்க மூலியமா கூட அனுப்பிடலாம், நோ ப்ராப்ளம். So guys wanna convey something through letter. எப்படி சொல்றீங்க? வாய்ஸ் மெசேஜ் அந்த மாதிரியா? இல்ல ரிட்டன் லெட்டர்ஸ் அந்த மாதிரி. இப்ப எப்படி சொல்றது, நோட்ஸ்ல போயிட்டு இப்ப நம்ம எக்ஸ்ல போடுறோம்ல, அந்த மாதிரி ட்வீட்ஸ் இல்ல உங்களுக்கு என்ன அவங்கள பத்தி கன்வே பண்ணணும்னு இருக்கோ, நீங்க ஒரு லெட்டர் எழுதுறத நீங்க நோட்ஸ்ல எழுதிடுங்க. அது ஸ்கிரீன்ஷாட்டோ ஏதோ ஒன்னு அனுப்புனா கூட போதும்ங்கறேன். அதெல்லாம் படிக்கல, நாளைக்கு டைம் இருக்காது, புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு இல்ல, பட் இது கொடுத்து விடுறதுக்கு. ஓகே, படிக்கலாம் டைம் இருக்கு. இட்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் கிஃப்டிங்ல. கீதா சிஸ்டர். ஹலோ மோன் சிஸ்டர். ஹாய் சொல்லுங்க மகிமா. ஹாய் ஹாய் ஹாய். என்ன கீதா சிஸ்டர் எங்க ஆள காணோம்? இந்த ஒரு நிமிஷம் வரேன், ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. அவங்க உங்க மேல கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கீதா சிஸ்டர். அவங்களுக்கு எக்ஸாம் டென்ஷன். சுந்தர் ப்ரோ நீ போலியா? நீ என்ன ஊரு ப்ரோ? கமுகினியாவது பார்க்க போலாம்ல. நான் இந்தியாவிலே இல்ல சிஸ்டர். நான் இந்தியாவிலே இல்லைங்க, இல்லாட்டி நான் போயிருப்பேங்க. இந்தியாவிலே இல்லைங்க. இல்லாம நீ எங்க ப்ரோ போன? என்ன பண்றது, இனிமே எங்களுக்கு தனி வராது. எங்களுக்கு ப்ரோ குரு எங்க தான் போனா? அவர் ஐயோ எடுக்க மாட்டான் லூசு. எங்களுக்குன்னு தனியா பேண்ட் ஷூட் வைக்கணும் ப்ரோ. நாங்க இந்தியாவில இல்ல, இந்தியாவில இல்லாத தனியா பேண்ட் ஷூட் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆன்லைன்ல வைக்க சொல்லலாம் ப்ரோ. பேசாம வேர்ல்ட் டூர் வர சொல்லிடுவோம். ஆக்சுவலி டாம் ஸ்பேஸ்ல எல்லாருமே வெளிநாடு தான் ஆக்சுவலா நைட்ல பேசும்போது. ஆமா, இப்ப யாராச்சும் வராங்களா அங்க இருந்து? தெரியல. இங்க இருந்து நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. எப்படிங்க வர முடியும்? ஏங்க நீங்க வேற. இல்ல அங்க என்ன சொல்றது, யாரோ சென்னையில இருந்து வர வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க வருவாங்க. இங்க இருந்து வரணும்னா வச்சுங்களேன், எப்படியும் ஒரு நம்ம ஊர் காசுக்கு அப் அண்ட் டவுன் எப்படி ஒரு 50 ரூபா 40 ரூபா வேணும். 40,000. ஆமா, யாரோ மதுரையில இருந்து எல்லாம் கிளம்பி வராங்களாம், கிளம்பி வந்துட்டு இருக்காங்களாம் கேள்விப்பட்டேன். உடனே பிளைட் டிக்கெட் புக் பண்ணா அப்படிதான் வரும். இல்ல உண்மையிலே மதுரையில இருந்து கிளம்பி வராங்களாம் ஒருத்தங்க. கேக்குது ப்ரோ. உங்களுக்கு அம்ஸ்டம் பாருங்க. இதோ நான் பாக்குறேன். பெங்களூர்ல இருந்து இவங்க கிளம்பி வராங்களே, திவ்யா சொல்லிட்டு இருந்தாங்களே, அவங்களே பெங்களூர்ல இருந்து கிளம்பி வராங்களே.
என்னடா அமைதியாயிட்டீங்க திருப்பியும்? ஏன் அமைதியா இருக்கீங்க? என்ன தமிழக மக்களே அமைதியா இருக்கீங்க? என்னாச்சு? ஏன் அப்பப்போ அமைதியா போயிடுறீங்க? என்னாச்சு? சர்ப்ரைஸா வராங்கன்னு யார் சொன்னது? என்னது? இல்ல 2 பேருக்குமே சர்ப்ரைஸ் என்ட்ரினா அவங்களே மாத்தி மாத்தி வந்துப்பாங்களா? இல்ல யூசுவலி கூப்பிடுவாங்க யாராச்சும் ஒருத்தங்கள. பட் இந்த வாட்டி தெரியல, மாத்தி மாத்தி இவங்களே கூப்பிட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. வேற யாரு 2 இருக்கா? பேரும் வந்துதானே ஏன்னா இருப்பாங்க. 2 நம்ம பேரும் பண்ண சர்ப்ரைஸ் பேக் டு என்ட்ரி. மாட்டாங்கடா. பேக். இல்ல கமருதனுக்கு அப்படி கானா வினோத்தை இன்வைட் பண்ணுவாங்க. பிரவீன் இல்ல வரதுக்கு வாய்ப்பு அது இருக்கு. ஒண்ணு. பேக் டு பேக் இருக்கிறதுனால அமித் பார்கவ் மேபி வர வாய்ப்பு இருக்கு. மேபி ஒரு அமித் 5 பார்கவ் மினிட்ஸ் இவங்க இன்டராக்ஷன் மாதிரி எல்லாருமே வைக்க வாய்ப்பு கமருதீனுக்கு இருக்கு. வருவாங்க. பார்வதிக்கு யார் வருவாங்க? பாருக் யார் வருவா? அதான் இருக்குல்ல. ச்சே. எனக்கு தெரியல. அதுதான் திவாகரன் பாருக்கு மேபி யார் வரலனாலும் வருவா பரவாயில்ல. தெரியல. கம்ரு வந்தா போதும். பாருக்கு வியனா வருவா கண்டிப்பா. ஆமா வியானா வருவா. தெரியலையே. வியன்னா வருவா, கமருதன் வருவா. ஐ திங்க் கானா பாருக்கு வினோத் கூட ரம்யா கூட வரக்கு வருவாங்க. வாய்ப்புண்டு அவ இருந்தா. டாம் ஸ்பேஸ் போட்டிருக்காங்க. அட்டி ஸ்கொயர் வித் டாம். அது இல்ல வந்து ரம்யா வேற வரதுக்கு ஸ்பேஸ். வாய்ப்பு அதுல இல்ல. பிபி பேச மாட்டாங்க. இல்ல ஆனா ரம்யா வந்து கொஞ்சம் அவ்வளவு கொஞ்சம் சப்போர்ட்டிவா தானே பேசியிருந்தா இன்டர்வியூல எல்லாம். எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா வேற யாரு? சாண்ட்ராக்கு ஐயோ வேணாம். ஆனா வாய்ப்பு இருக்கு. ஐயோ வேணவே வேணாம், அந்த அம்மா எல்லாம் வரவே வேணாம்ப்பா சாமி. யாருமே வர வேணாங்க. கமருதீன் இருந்தா போதும். ஆமாமா, எனக்கு அப்படிதான் தோணுது. கமருதனுக்கு யாராச்சும் வந்துட்டு போவாங்க. இல்ல பாருக்கு 2 வந்து பேருக்குமே வெயிட் அண்ட் ஹில் கம்னு தோணுது. வெயிட் பண்ணிட்டு he might come இல்ல backன்னு தோணுது 2 எனக்கு. பேருக்குமே ஒரே நாள்ல தான் ஃபேன்ஸ் மீட்னு தெரியும். இதுல என்ன சர்ப்ரைஸ் என்ட்ரி இருக்கு? இல்ல 2 இதுல பேருமே இன்னொன்னு என்ன தெரியுமா? பேக் டு பேக் நடக்கிறதுனால கண்டிப்பா 3 ஹார்ஸ்னா they won't stick to the time. முன்ன பின்ன ஆகும். சோ எப்படியோ they have to என்ன சொல்றது be in the same roomங்கிற மாதிரி தான் வரும் ஒரு பாயிண்ட்ல. அதுல சர்ப்ரைஸ் என்ட்ரி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே கமருதீன் வந்தாலுமே. சோ ஆமா, மேபி ஒரு 5 மினிட்ஸ் கண்டிப்பா அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் விடுவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் இன்டராக்ஷன் மாதிரி கூட வைக்கலாம் அவங்க 2 பேருக்கும். ஃபர்ஸ்ட் எதுக்கு நாளைக்கு 2 பேத்துக்குமே ஒரே டேல எதுக்கு ஃபேன்ஸ் மீட் வச்சாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருக்கா 2 பேத்துக்கு ஒரே டேல நோ 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 வச்சிருக்காங்களா என்ன? இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கட்டுமே டைம். நல்ல விஷயம் தானே. போனோமோ ஒட்டுக்கா உட்காந்தோமோ மொத்த நாள் உட்காந்து அவங்களே பார்த்துட்டு வந்தோமோ நாங்க இருந்துட்டு வந்துருவோமே. அமீர் பவனிக்கு அப்படிதானே எங்க பண்ணாங்க. பாரதின் ஃபேன்ஸ் கஷ்டப்படக்கூடாதுன்னு பண்ணிருக்காங்க. காலையில கமருதீன் வரட்டும், அதுக்கப்புறம் பாருக்கு வரட்டும். என்ன யாருக்குமே ஒவ்வொரு நாளும் தனித்தனியா வச்சா கஷ்டம் இல்ல. அவங்க பாருங்க ஃபேன்ஸ் எவ்வளவு கன்சிடர் பண்ணிருக்காங்கன்னு. இல்ல அவங்களே தான் கேட்டாங்களா 2 பேத்துக்கு ஒரே நாள் அதான் வருவோம் இல்லாட்டி வர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களாமா. சுந்தர் ப்ரோ இது கிளப்பி யாரு விடுங்க. சொன்னா? இது யாரு சொன்னா? இல்ல நீங்க யோசிங்க, இது ஸ்பாரோட ஹோம் சேனல் மாதிரி. ஷீ பீன் வொர்க்கிங் தேர் ஆமா ஃபார் இயர்ஸ். கலாட்டா நல்லா தான் அவ பண்ணுவாங்க. அவ அவ புஷ் இல்லாம கண்டிப்பா இது நடந்திருக்காது. எனக்கு பிளஸ் இதுதான் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் மீடியால வந்து அவ அவங்க பேச புஷ் போறாங்க இல்லாம வெளிய. நடந்திருக்காதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. பட் சேனல் மைட் ஹேவ் கன்சிடர் ஹர். ஏன்னா வந்து இல்ல